அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜீ தமிழ் சரிகமா பாஷாம்லா. தோரணமலை முருகர் பற்றி நான் பாடல் பாடியிருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். தோரணமலை முருகர் எவ்வளவு விசேஷமானவர்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக தரிசிச்சிருப்பீங்க. அதாவது 1000 படிக்கட்டுகள் தாண்டி தான் நீங்கள் முருகப்பெருமானை தரிசிக்கணும். ஆனால் இந்த 1000 படிக்கட்டை தாண்டின உடனே நீங்கள் முக்கியமாக தரிசிக்க வேண்டிய ஒருத்தங்க நம்ம பத்ரகாளி அம்மன். வடக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பத்ரகாளி அம்மனை நீங்கள் தரிசிச்சுட்டு தான் முருகப்பெருமானை போய் பார்க்கணும். தாயை பார்க்காம நம்ம பிள்ளையை பார்க்க முடியுங்களா? கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் தோரணமலைக்கு போனதும் முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய நம்ம பத்ரகாளி அம்மனை தரிசிக்காமல் போயிடாதீங்க. அவங்களுடைய ஆற்றல் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் பத்ரகாளி அம்மன். அதாவது உங்களுடைய எந்த விதமான கெட்ட சக்திகளும் உங்களை நோக்கி வராதபடிக்கு பத்ரகாளி அம்மன் ஒரு வேலியாக இருந்து உங்களை பாதுகாப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அம்மனை பற்றி தான் நான் இன்னைக்கு பாடியிருக்கேன். பாடலை எழுதியவர் துரை நாகராஜன் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் கண்மணி ராஜா அண்ணா. இந்த பாடல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்கள் மறக்காமல் கேட்டு பத்ரகாளி அம்மனுடைய அருளை பெறணும். பார்ப்போற்றும் நாயகியே பத்திரகாளி அம்மா, பார்ப்போற்றும் நாயகியே பத்திரகாளி அம்மா, உன்னை தொழுதவரை வாழ வைக்கும் தோரணமலை அம்மா, உன்னை தொழுதவரை வாழ வைக்கும் தோரணமலை அம்மா. எவ்வளோ அருமையாக இருக்கு இல்லையா? மறக்காமல் இசையோடு சேர்ந்து கேளுங்க. பத்ரகாளி அம்மனோட அருளை எல்லாரும் பெறுங்க.